இன்றைக்கி குரு பயிற்சி. குருவை கும்பிட போகல, குருவே நேரில் வந்துட்டார். ஓம் சரவணபவா. இந்தா முருகா. ஓம் சரவணபவா. இந்தா ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண ஓம். ஆதிசிவன் காதினிலே சொன்ன மந்திரம். இந்தா முருகா, உனக்கு போகதான் முருகா மிச்சம். உலகத்தை படைச்சவன் நீ, உலகத்துக்கு இறைவன் நீ. இறப்பதறியாமல் எரியை மிக கொண்டாவி உற்பசிக்கச் சென்ற விட்டீர் இறந்தாற்போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம்பெரிதனவே கம்பினான் சூரன் கெட்டனர்கான் அம்மானைங்கிறார். அதாவது சூரனுக்கு ஆணவம். நம்முடைய மகன்கள் பலசாலி, கூட இருக்க மந்திரிமார்கள் பலசாலி, ஈஸ்வரன் கொடுத்த வரம் இருக்குது, நம்முடைய கிளைகள் எல்லாமே வாரிசுகள்லாம் பலசாலி. அதனால் முருகனால் ஒன்றும் பண்ண முடியாது நினச்சான். அதான் முருகன் விளக்கம் கொடுக்காரு. அதாவது சாகப்போறன்னு தெரியாமல் வெட்டில் பூச்சியானது நெருப்பில் போய் உளுந்து விடுமாம். அந்த நெருப்பு மீது உள்ள மோகத்தினால், அந்த மோகத்தினால் தான் முருகன் மோகத்தை விடணுங்கிறாரு. மனுஷனுக்கு மோகம்தான், எது மேலெல்லாம் மோகம் வருதோ அது மேலே ஆபத்து இருக்கும். அதே போல் ஆசைங்கிறது தூண்டில்னா மோகங்கிறது காட்டுத்தீ. அதை தான் முருகன் சொன்னார். எரிகிற நெருப்பை உணவென்றெண்ணி வெட்டில் பூச்சி உட்புகுந்து அழிவது போல் இந்த ஆணவம் பிடித்த மனிதர்கள் அழிந்து விடுவார்கள்னாரு. இன்றைக்கு ஏகப்பட்ட அரசியல்வாதிகள், நிறைய மனிதர்கள் ஆணவத்தில் இருக்கீங்க, எல்லாம் விட்டுருங்க. இல்லைனா சூரனுக்கு உயர்ந்த நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும். அதுதான் முருகன் அன்றைக்கு ஒரு சூரனுக்கு சொன்னார். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை சூரர்கள், அசுரர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், திமிர் பிடித்தவர்கள் இருக்கீங்கன்னு தெரியாது. ஓம் சரவணபவா. இந்த குருபெயர்ச்சி நன்னாளில் இந்த முருகனை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். ஓம் சரவணபவா. முருகா. இந்த முருகா. இந்தா சரி, எனக்கு பசிக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். அவர் பசியில் நிற்கிறாரு. சரி, அவர் சாப்பிட்டு. ஓம் சரணபா. முருகா. முருகன் கேட்காம கொடுத்தான மக்களே ஆகணும். முருகன் எப்படிப்பட்ட தெய்வம்? குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அதனால் இந்த குன்று மேலேருந்து இந்த குமரன் வந்திருக்கிறார். இந்தா முருகா, சாப்பிடு முருகா. இந்தா போதுமா? தண்ணி வேணுமா? இந்தா. சரி, அவருக்கு அவ்வளோதான். நீங்கள் பசி